அனைவருக்கும் வணக்கம். மீனவர்களினுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக, மீனவர்களுக்கான அந்த ஒரு உரிமையை வாங்குவதற்காக ஒன்றிய அரசையும் தமிழக திமுக அரசையும் கண்டித்து இந்த மீனவர்களுக்காக குரலற்ற மக்களின் குரலாக ஒழிப்பதற்காக தமிழக வெற்றிக் கழகம் இன்று உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. ஏற்கனவே திரைத்துறையில் இருக்கும்போது இதே மீனவ பிரச்சனைக்காக 2011 இந்த மண்ணில் இறங்கி தளபதி அவர்கள் குரல் கொடுத்தார். தற்போது வரைக்கும் இந்த பிரச்சனை தீரல. கால் நூற்றாண்டை தாண்டி இந்த கண்ணீர் கதை தொடர்கிறது. இது தீரணும். மாநில அரசும் மத்திய அரசும் உட்கார்ந்து பேசணும். கடிதத்தில் பேசக்கூடாது, கட்சி ரீதியாக பேசக்கூடாது. மக்களினுடைய மனசாட்சியின்படி மனிதாபிமானத்தோடு பேசணும். இலங்கை அரசாங்கத்தோடு பேசணும். இந்த பைலேட்டரல் டாக்ஸ் முன்னெடுக்கணும். சர்வதேச அளவுல மனிதாபிமானத்தோடு இந்த மீனவர்களை நடத்தணும். இனி ஒரு மீனவரினுடைய உயிருக்கோ உடைமைக்கோ எந்த பாதிப்பும் வரக்கூடாது. இதையெல்லாம் வலியுறுத்தி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். நாகப்பட்டினத்துடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் சுமார் அண்ணனும், நம்முடைய தஞ்சாவூர் சரவணன் அண்ணனும், நம்முடைய மயிலாடுதுறையினுடைய மாவட்ட செயலர் உள்ளிட்ட பலரும் பல கட்சி பேதமின்றி இன்னைக்கு கூடியிருக்கிறோம். மீனவ சமூக மக்கள் அத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. அப்ப எல்லாரும் கூட்டியிருக்கிறதுடைய நோக்கம் ஒண்ணுதான், நல்லது நடக்கணும், மீனவர்களினுடைய உரிமை நிலைநாட்டப்படணும். தமிழக வெற்றிக் கழகம் அவர்களுக்காக குரல் கொடுத்து கொண்டே இருக்கு. இது ஒரு மாற்றம் தாய் மனப்பான்மைங்க. கேரளால ஒரு மீனவருக்கு ஒரு துன்பம் வருதுன்ற போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க? ஒரு புயல்ல கேரளாவை சேர்ந்த மீனவர்கள் மாட்டிக்கொண்டாங்கன்னா எப்படி ரியாக்ட் பண்றாங்க? ஆனா இங்க பசி புயல்ல, இயற்கை புயல்ல, சிங்கள பெரியனவாத அந்த கடற்படையினுடைய தாக்குதல்ல, அந்த வன்முறை புயல்ல தமிழ்நாட்டு மீனவர்கள் எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. கை குழந்தையை எடுத்துக்கிட்டு இங்க பெண்கள் வந்திருக்கிறாங்க. கணவனை காணோம் இங்க பெண்கள் வந்து நிக்கிறாங்க. பெத்த புள்ளைய காணோம்னு தாய்மார்கள் கண்ணீர் விடுறாங்க. இந்த கண்ணீர் உங்க கண்களுக்கு தெரியலையா? இந்த குரல் அவர்களுக்கு கேட்கலையா? எதையாவது ஒண்ணு ஆரம்பிச்சா முழுசா முடிக்கிறாங்களா? சப்சிடி கொண்டு வரோம் நாங்க, ஒரு போட்டுக்கு சப்சிடி, விசைப்படகு சப்சிடி எத்தனாயிரம் போட்டு கொடுத்தீங்க? ஒரு ஆப் கொண்டு வரோம் நாங்க, டெக்னாலஜியை பயன்படுத்துறோம் நாங்க, அந்த ஆப் இப்ப எக்ஸிஸ்டிங்கா இருக்கா? வேலை செய்யுதா? அப்ப இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மையை கைவிட்டு தயவு செய்து தமிழக மீனவர்களும் இந்தியாவில தானே இருக்கும், இந்திய மீனவர்களாக அவங்க பார்க்கணும். உடனடியாக இதுக்கு தேவைப்படுற விஷயங்களை போர்க்கால அடிப்படையில துரிது அவங்க அந்த செயல்பாடுகளை செய்யணுங்கிறத வலியுறுத்திக்கணும்.